திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நடிகர் சூரி இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஒரு மனிதரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி வர்றப்ப நம்ம நெஞ்சு அடைச்சம் போல் இருக்கும். வாழ்ந்து அப்படி வாழணும்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்த மனிதர் தான் விஜயகாந்த் சார். அவரோட இறப்பு செய்தி கேட்டு இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் எப்படி பதறி போயிருப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தப்போ விஜயகாந்த் சார் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ கூட்டி போவாங்க. அப்படி போய் நான் தவசிங்கிற படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். பெரிய அண்ணான்ற படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எப்படி எல்லாருமே விஜயகாந்த் சாரை நல்ல மனிதர், யாராக இருந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு படக்கூடியவர், எந்த ஒரு விஷயமாக நேர்மையான ஒரு விஷயத்தை தட்டி கேட்கக்கூடியவர், இப்படி எல்லாருமே எல்லா விதமாக சொல்கிறாங்கன்னா அது அனைத்துக்குமே பொருத்தமானவராக அவர் வாழ்ந்தார். அதான் உண்மை. அதனால தான் எல்லாருமே யாரை கேட்டால் இன்றைக்கி பாருங்கள் ஒரே விஷயத்த சொல்கிறாங்க, நல்ல மனிதர். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் யாராக இருந்தாலும். நான் பெரியண்ணா படத்தை வேலை செஞ்சுருக்கப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஓப்பன் பேஸ் ஒரு பாறை மாதிரி இருக்க ஏரியாவில் எங்கே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மத்தியானம் பிரேக் விட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப பேர் அங்கேருந்து அதாவது நிழல் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஜூனியர்ஸ் நிறையா பேர். அப்போ அவர் சாப்பிட போனவர் இவங்களாம் எப்படி சாப்பிடுவான்னு கேட்டார். அதான் சார் இங்கே இடம் இல்லை சார், அப்படி எப்படி நின்று சாப்பிட்டுக்குருவாங்கன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. உடனே சாமியான பந்தலை போடு, மேனேஜர் கூப்பிட்டு உடனே பந்தல் போட்டு எல்லாத்தையும் பந்தல் போட்டு சாப்பிட வை, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு போனவர். தவசி படத்தில் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்ப ரொம்ப நேரமாக ஒரு கும்பலாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பொறுமையாக இருந்தவர் கொஞ்சம் கழிச்சு இப்படி அங்கேருந்து கையை அசைச்சார். சத்தம் போடக்கூடாது, ஷூட்டிங் எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு ஒரு சொன்னவர். ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டு எந்த ஊர்னு கேட்டு ரொம்ப லாங்கில் சொன்னாங்க, விழுப்புரமோ திருச்சி அந்த மாதிரி சொன்னாங்க. கூப்பிட்டு எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு கிளம்பு போனப்போ மேனேஜரை கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுப்ப சொல்லி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு போச்சுன்னு சொன்ன மனசு. நல்ல மனிதர். சினிமா துறையில் எப்படி இருந்தாரோ, சினிமாக்குள்ளே எப்படி இருந்தாரோ, மக்கள்னு ஒரு போலீஸ் வேஷம் போட்டால் மக்கள் கதாநாயகன் இருக்கப்போ மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாரோ, ஒரு அரசியல் தலைவராக நடிக்கிறப்போ எப்படி குரல் கொடுத்தாரோ, அது எல்லாமே நிஜத்துலேயும் அப்படி இருந்தார். நிஜத்துலேயும் ஹீரோ அப்படின்னா விஜயகாந்த் சார் மட்டும்தான் சொல்ல முடியும். உடல் ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தாருந்தா அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடத்த தொட்டிருப்பார். இந்த மக்கள் அவரை கொஞ்சம் கொண்டாடி இருப்பாங்க. அப்படி ஒரு தலைவர், அப்படி ஒரு கதாநாயகன், அப்படி ஒரு நல்ல மனிதர். அவருடைய இறப்பு ஒரு பெரிய இழப்பு எல்லாத்துக்கும். இருந்தாலும் விஜயகாந்த் சார் ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி அவர் நினச்ச கதறி கொண்டிருக்க அந்த குடும்பத்துக்கும், அவருடைய தொண்டர்களுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் சார்பாக எல்லாருடைய சார்பாகவும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்குங்க சார்.